நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அந்த தாயத்தை கழட்டி போட்டுற. அதால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னடா இப்படி சொல்ற? நீ தான் இந்த தாயத்தை கழட்டவே கூடாதுன்னு சொன்ன. பாவம் அத்தை, மயூரி தெரியாம ஏதோ இப்படி பண்ணிட்டா. அவளை மன்னிச்சிருங்க. நீங்க கோவப்படாம இருங்க அத்தை. நான் ஒண்ணு ருத்ரன் இல்ல, நாகராணி. நாகராணி, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ சூழ்ச்சி பண்ணி ராஜுவோட கழுத்துல இருக்கிற தாயத்தை வேணா கழட்ட வச்சிருக்கலாம். ஆனா அதுக்காக அவனை கொல்ல முடியும்னு நினைக்காத. நீ எப்படி என் நண்பனை கொல்றன்னு நானும் பாத்தர்றேன். இன்னைக்கு நான் உனக்கு ஒரு முடிவு கட்டாம விட போறது இல்ல. உன்னோட அப்பா அம்மாவை கொன்ன மாதிரி உன்னையும் கொல்றதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீயா வந்து மாட்டியிருக்க. நீ செத்தாதான் எனக்கு அந்த நாகமணி கிடைக்கும். நானும் அதுக்கப்புறம் தான் நிம்மதியா வாழ முடியும். விட மாட்டேன் நாகராணி, உன்னை விட மாட்டேன். ருத்ர சித்தப்பா ஏன் இவ்வளவு ஸ்பீடா ஓடுறாரு? அவர் ஓடுற வேகத்தை பார்க்கும்போது யாருக்கும் என்னவோ ஆபத்துன்னு தோணுது. ராஜு அங்கிளும் ரொம்ப பயந்து போய் தான் வீட்டுல இருந்து ஓடினாரு. ஒருவேளை அவருக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இல்ல ருத்ர சித்தப்பா தான் ராஜு அங்கிளை துரத்திட்டு போறாரா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ராஜு, ராஜு, இல்லடா, அங்கேங்க போற? ஹே ராஜு, அந்த நாகராஜாவையும் நாகராணியையும் சாகடிச்ச மாதிரி கையோட அவங்க பொண்ணையும் சாகடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையா வந்திருக்காது. வேண்டாம், என்ன எதுவும் செஞ்சிடாத. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நான் எந்த தப்பும் செய்யல. வேண்டாம், என்ன விட்டுரு ப்ளீஸ். வேண்டாம். விடணுமா? உன்னை நான் விடணுமா? நீ எந்த தப்பும் பண்ணலையா?
சொல்லு, எந்த தப்பும் பண்ணல. யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம வாழ்ந்த எங்க அப்பா அம்மாவை கொன்னு எங்க வம்சத்துக்கு சேர வேண்டிய நாகமணியை எங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டு எந்த தப்பும் பண்ணலன்னு வாய் குசாம சொல்ற? இல்ல, நான் சாகடிக்கல. நான் யாரையும் சாகடிக்கல. என்ன நம்பு ப்ளீஸ். என்கிட்ட போய் சொல்லாத. சாவும் போதாவது உண்மையை சொல்லிட்டு சாவு. என்னோட அப்பா நாகராஜா, என் அம்மா நாகராணிய நீங்க கொண்டு இருக்கீங்க. உண்மையை ஒத்துக்கோ. ஓ, இங்க பாரு, நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. நான் அவங்க கூட இருந்தது உண்மைதான். ஆனா நாகராஜாவையும் நாகராணியையும் நான் கொலை பண்ணல. தயவு செஞ்சு என் மேல கருணை காட்டு. என்ன விட்டுரு ப்ளீஸ். சரியான சுயநலக்காரங்க. மனுஷங்க எல்லாருமே அப்படித்தான். அன்னைக்கு எங்க அப்பா அம்மாவை சாகடிக்கும் போது உங்களுக்கு இல்லாத கருணை எனக்கு ஓ மேல நான் காட்டணுமா? முடியாது. நான் உன்னை சாகடிச்சே தீருவேன். நீ இன்னைக்கு சாக போற. உன்னுடைய சாவு உன்னோட நண்பர்களுக்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கட்டும். என்னோட அப்பாவையும் அம்மாவையும் கொன்னதுக்கு எல்லாரையும் பழிக்கு பழி வாங்கறதுக்காக நாகலோகத்துல இருந்து இந்த நாகராணி வந்திருக்கான்னு அவங்க எல்லாருக்கும் தெரியட்டும். அவங்க அப்படி பயத்துல இருக்கும்போது நான் அவங்க எல்லாரையும் பலி கொடுக்கணும். வேண்டாம் நாகராணி, உன் காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறேன். என்ன விட்டுரு. அப்போ விவரம் புரியாத வயசுல நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்புதான். தயவு செஞ்சு என்ன விட்டுரு ப்ளீஸ். தப்பு செய்யும் போது இந்த அறிவலியா உனக்கு? இப்போ தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா மட்டும் செத்து போன என் அப்பாவும் அம்மாவும் திரும்பி வந்துடுவாங்களா? தொலைஞ்சு போன எங்க வம்சத்துக்கு வந்து சேர வேண்டிய தெய்வ சக்திகள் கொண்ட அந்த நாகமணி எங்களுக்கு கிடைச்சிருமா? சொல்லு, உனக்கு தெரியும் அந்த நாகமணி எங்க இருக்குன்னு சொல்லு. உன்னோட கூட்டாளிகள் எங்க இருக்காங்கன்னு சொல்லு. இல்ல, எனக்கு தெரியாது. நாகமணி எங்க இருக்குன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. ஆனா உன் கூட இருக்கிற அந்த கூட்டாளிகள் எங்க இருக்காங்கன்னு தெரியும்ல? சொல்லு, எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? ருத்ரன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டேன்னா நாகராணி அவனை சாகடிச்சிருவான். நான் செத்தாலும் பரவாயில்ல, அவங்க யாரும் நாகராணி கிட்ட மாட்டவே கூடாது. அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் சொல்லலைன்னா நாகராணியால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லார் காலத்திலையும் தாயத்து இருக்கு. நான் சொல்ல மாட்டேன், சொல்லவும் கூடாது. எல்லாரையும் காப்பாத்தணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். சொல்லு, மத்தவங்க எங்க? நீ இந்த ஊர்ல இருக்கனா அவங்களும் இங்க தான் இருக்கணும். சொல்லு, எங்க இருக்காங்க அவங்க எல்லாம்? இல்ல, நீ நினைக்கிற மாதிரி அவங்க இந்த ஊர்ல இல்ல. தச்சக்க வனத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிட்டோம். நிஜமாவே அவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இல்ல, நீ மறுபடியும் போய் சொல்லிட்டு. அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியும். சொல்லு, எந்த ஊர்ல இருக்காங்கன்னு சொல்லு. ஆமா, அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? சொன்னா அவங்கள தேடிக்கிட்டு நீ அங்க போயிடுவ. சொல்ல மாட்டியா? அப்படின்னா சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். அப்படின்னா செத்து போ.
ராஜு 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 சித்தப்பா என்ன ஆச்சு? ராஜு அங்கிள் எங்க? சித்தப்பா ராஜு அங்கிள் தானவே கீழே விழுந்துட்டாரா இல்ல யாராவது அவரை தள்ளி விட்டாங்களா? அவர் எதுக்காக கீழே விழணும்? கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறவர் கிடையாது அவரு. காலையில கூட அவரை பார்த்தனே சந்தோஷமா பேசினாரு. யாரும் அவரை கொண்டு இருக்காங்க. யாருக்கு அவர் மேல அந்த அளவுக்கு வெறுப்பு? இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்பா அம்மா உங்களை கொன்னவங்கள ஒருத்தனை இன்னைக்கு நான் சாகடிச்சிட்டேன். மொத்தவங்களையும் தேடி அவங்கள பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். அதே மாதிரி அந்த கிட்ட அவங்க கையில இருக்கிற நாகமணிய பறிச்சு அம்மா உடலுக்கு மறுபடியும் உயிர் வர வைக்கிறப்பா. விட மாட்டேம்மா, விட மாட்டேன். இத்தனை நாள் போராட்டத்துக்கு எனக்கு முதல் வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த வெற்றி இனி நான் ஒவ்வொருத்தனையும் தேடி கண்டுபிடிக்க எனக்கு வழிகாட்டும்னு நம்புறேன். உங்க ஆசீர்வாதத்தாலையும் பரமேஸ்வரனோட அருளாலையும் என்னால நிச்சயம் சாதிக்க முடியும். ராஜு 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 ஏண்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? தாயத்தை கழட்டாதன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னல. நான் தான் ஆரம்பத்திலே உன்னை எச்சரிக்கை பண்ணல. அந்த நாகரணி எந்த உருவத்துல வேணா வருவான்னு உன்கிட்ட சொன்னல. அந்த நாகரணி என் உருவத்துல வந்து தாயத்தை கழட்டுன்னு சொன்னப்பவே சந்தேகப்பட்டு அந்த பஸ்பத்தை அவன் மேல போட்டிருந்தா. இப்ப நீ இருக்கிற இந்த நிலைமையில அவ இருக்கிற மாதிரி செஞ்சிருப்பல்ல. ஏண்டா இப்படி பண்ண ராஜு? ஏ நாகராணி, என் உயிர் நண்பனை நீ கொன்னுட்டல்ல, நான் விடமாட்டேன். நீ எந்த பாதாளத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உன்னை சாகடிக்கல, என் பேரு ருத்ரனே கிடையாது கிடையாது.
நல்லா நடந்துட்டு இருக்கிற விழாவுல இவ்வளவு பெரிய அபசகுணம் நடந்துருச்சே. ராஜு ரொம்ப நல்ல பையன். ஏன் அவன் இங்கிருந்து பயந்து ஓடனா? பேசிட்டு இருந்தவன் திடீர்னு அப்படியே ஓடணும், அதான் புரிய மாட்டேங்குது. பாட்டி, நான் ராஜு அங்கிளை பார்ட்டியில் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். வந்த உடனே அவர் சந்தோஷமாக தான் இருந்தார். ஆனால் அர்ஜுன் கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப பயந்த மாதிரி இருந்தார். நீ என்ன சொல்றடா கரண்? நல்லா இருந்தவே திடுதிப்புன்னு பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? தெரியலம்மா, ஆனால் சித்தப்பாவை பார்த்து தான் அவர் பயந்தாருன்னு பிரகாஷ் அங்கிள் சொன்னார். வாட்? ருத்ரனை பார்த்து பயந்து போயிட்டானா? ஏய், அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்டா. ஆ, நான் ருத்ர சித்தப்பா பின்னாடி ஓடினது உண்மைதான். ஆனா நானும் ருத்ர சித்தப்பாவும் பில்டிங் மேல ஏறி போறதுக்குள்ள ராஜு அங்கிள் மேல இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ருத்ர சித்தப்பாவை நான் கேட்டேன், ஆனா அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லல. மோஸ்ட்லி அவருக்கும் எதுவும் தெரியாது போல இருக்கு, அதனால தான் எதுவும் சொல்லல. ராத்திரி ருத்ராவும் ராஜுவும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. ராஜு அங்கிள் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருந்தாரு. நான் அவருக்கு கேக் கூட ஊட்டி விட்டேன்ல. ருத்ர சித்தப்பாவும் ராஜு அங்கிளும் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் திடீர்னு நம்ம சூசைட் பண்ணிக்கணும்? சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன நடந்துச்சு? என்ன ஏதுன்னு ருத்ரனை விசாரிச்சா தெரிய போகுது. அர்ஜுனை கேட்டு என்ன பிரயோஜனம்? ருத்ரா நில்லு. என்னாச்சு? என்னாச்சுன்னா? ராஜு எப்படிடா செத்தா? ரிப்போர்ட் ஏதாவது வந்துச்சா? திடுதுப்புன்னு ஏன்டா அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்? அப்படி என்ன பிரச்சனை அவனுக்கு? எனக்கு தெரியல. தெரியலன்னு சொன்னா எப்படி ருத்ரா? பர்த்டே பார்ட்டிக்கு வந்து சந்தோஷமா இருந்தவ திடுதிப்புன்னு இப்படி பயந்து போய் நின்னுகிட்டு இருந்ததா கரண் சொல்றான். அவன் பயப்படுற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு? இங்க இருந்து ஓடி போய் பில்டிங் மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் வீட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அவனுக்கு? எனக்கு எதுவும் தெரியாது அண்ணி. ஏன் எல்லாரும் என்கிட்டயே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் கேக்குறோமா? அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே. அவனோட கஷ்டம் பிரச்சனைகள் என்னன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல, அதனால தான்டா கேக்குறேன். அவன் நம்ம வீட்டுக்கு வந்து இங்கிருந்து பயந்து ஓடி போய் ஏதோ ஒரு பில்டிங் மேல இருந்து குதிச்சு செத்து போயிருக்கான்னா வருத்தமா இருக்காதாடா? அதனாலதான் கேக்குறேன், ஏன் அவன் அப்படி பண்ணா? சொல்றா. அம்மா ப்ளீஸ், எனக்கு எதுவும் தெரியாது தெரியாது தெரியாது. ஏற்கனவே நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன பைத்தியம் பிடிக்க வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. அப்படி இல்லடா ருத்ரா. அண்ணா ப்ளீஸ், இப்ப என்ன எதுவும் கேட்காதீங்க. ஏன்னா எதுவும் சொல்ற நிலைமையில நான் இல்ல. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன கொஞ்சம் தனியா விடுங்க.